எவ்ரிஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜடையம்பாளையம் பிரிவு அந்த இடத்துல தான் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிற ரூட்டில் இந்த ஜடையம்பாளையம் பிரிவு அமைஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஜடையம்பாளையம் பிரிவு அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு சித்ரா மெஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு மதியம் வந்துட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பரோட்டா, சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா, இன்னும் வெரைட்டியான டிஷ்ஷஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி சிமெண்ட் டிகேஎஸ் ஸ்டீல்ஸ் பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. இனி ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா ஸ்ரீ கிருஷ்ணா டிம்பர்ஸ் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்கன்னு. ஸோ வாங்க. வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு சித்ரா மெஸ்ஸுடைய ஓனர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் நேமுங்க? என் பேர் கதிரேசன். ஆமாங்க சார். இந்த செட்டிநாடு மெஸ் வச்சு எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க? நான் வந்து ஒரு மேற்படத்தில் 13 வருஷமாக வச்சுருக்கேன். 13 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த கடை எவ்வளோ ஆண்டுகளாக இருக்குது சார்? ஒரு இப்போதைக்கு இந்த கடை வந்து ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் ஊட்டி ரோட்டு பிளாக் தண்ணருக்கு முன்னால் வச்சுருந்தேன். அங்கே ஒரு 10 வருஷமாக வச்சுருந்தேன். ஆமாம். எப்படி சார் இங்கே ரொம்ப விரும்பி மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுனா எதை சொல்லுவீங்க? நம்மக்கிட்ட வந்து மத்தியானம் சாப்பாடு, மீன் குழம்பு, கூட்டு பொரியல், சாம்பார், இந்த மாதிரி ஐட்டம், குடல் ஃபேமஸ் குடல் குழம்பு, குடல், வேறு சில்லி, மீன், இந்த மாதிரி காடை ஃப்ரை, காடை கிரேவி, காடை செட்டிநாடு காடை அந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு சிக்கன் கிரேவி, சிக்கன் சாப்ஸு, இந்த மாதிரி சில்லி, இந்த மாதிரி கொடுப்போம். ஆமாம். அப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், நூடுல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் காடை கிரேவி, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. ஆமாம். காலையில் வந்து ஒரு 6:30 மணிக்கு கடை திறந்தோம்னா காலையில் டிஃபன் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, புரோட்டா அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. நமக்கு ஊட்டிக்காரங்க வந்து இந்த மைதானத்துக்கு வரவங்க கஸ்டமர்லாம் நிறைய எடுத்துருக்காங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வண்டி நம்மளை நிறுத்திட்டு தேடி வருவாங்க. நைட் 11 மணி நேரம் வருவாங்க. வந்து சாப்பிட்டு திருப்தின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீட்டாக வச்சுருப்போம், நீட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஆமாம். மெஸ்ஸு தான், ஆனால் ஹோட்டல் கிடையாது, மெஸ்ஸு. ஆமாம். சார் இங்கே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் நீங்களே போட்டுட்ருக்கீங்க. எப்படிங்க இந்த தொழில் எப்படி கற்றுக்கிட்டீங்க? சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 86லேருந்தே ஹோட்டல் பீரியடில் இருக்கிறேன். அதனால் வந்து லேப்பர்னு நினைக்க மாட்டேன். எல்லாமே நானே செய்வேன், நானே எல்லாம் பண்ணுவேன், நானே மக்களுக்கு கொடுப்பேன்.
ஓனருங்கிறது இது இல்லாமல் நடந்துக்கிடுவேன். சோசியலிஸாக எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாருமே இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 3-4 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே நம்ம பசங்க மாதிரி நினச்சிட்டு நான் வந்து 1986 இந்த வீட்டில் இருக்கேன், இந்த ஹோட்டல் பீரியடில். எனக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியும், எல்லாமே ஆள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நானே எல்லாம் இறங்கி செஞ்சுருவேன். இந்த லொக்கேஷன், இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்ட்டு நீங்களே கொஞ்சம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கண்ணா. இது வந்து அன்னூர் ரோடு, சடையப்பாளைய பிரிவு, டிகே ஸ்டீல் கம்பெனி அருகில் சித்ரா மெஸ், காரைக்குடி சித்ரா மெஸ். ஆமாங்க. ஆமாங்க. உங்கள் மொபைல் நம்பர் அப்படியே வியூவர்ஸ் சொல்லிட்டீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது சாப்பிட வரதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. 90 25 555 026. இதுதான் நம்பர். வீட்டுக்கு ஏதாவது விசேஷங்கள் எல்லாமே ஆர்டரும் நீங்கள் பண்ணி தரீங்க? விசேஷங்கள்லாம் முறையாக செய்து தரணும், நாங்கள் கொடுப்போம். இது நாங்கள் நிறைய ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீட்டாக இருக்கும். மெஸ் அதான், அதாவது காரம் இல்லாமல் அந்த மாதிரி வந்து மெஸ்ஸு வீட்டில் சமையல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஆமாம், இதுவரையும் மன திருப்தியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவரையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. திருப்தியாக இருக்குது, திருப்தியாக இது பண்ணுறோம். ஒன்றும் பிரச்சனை. சரிங்க சார், நாங்களும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றிங்க சார். வணக்கம். ஓகே சார். ஓகே சார். வணக்கம். சித்ரா மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? கந்தசாமி சார். சார் என்னென்ன டிஷ் கொடுத்துருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். சார் ஒயிட் மீல்ஸ் இருக்குது சார், நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது. மீல்ஸ் ஒயிட் ரைஸ் சார். அடுத்ததுங்க சிக்கன் 65 இருக்குது, சில்லி சிக்கன், ஓகேங்க, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி, சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி சார். சப்பாத்தி. இப்போ எப்படி சார் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மதியம் டைம் கிடைக்கும்? ஆமாம், லஞ்ச் டைத்தில் எனி டைம் கிடைக்கும் சார். எனி டைம், மார்னிங்கை தவிர மற்ற லஞ்சு ஈவினிங் எனி டைம் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூங்க. விவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து சிக்கன் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். பீசஸ் பாருங்கள், பீசஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சிக்கன் ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. பாறை மீன் பாருங்கள். ஸோ பாறை மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீஸெல்லாம் பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா பாயில் ஆகிருக்குங்க. பீசஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட நல்லாயிருக்கு. பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அவரே போடுறாரு பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா, அவரே நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. திரும்ப ஆட் பண்ணி சாப்பிடலாம். பரோட்டாக்கு மீன் குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அருமையாக கொடுத்துருக்காரு. சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா கொடுத்துருக்காங்க, அதை லைட்டாக ஆட் பண்ணி பார்க்கலாம்.
குருமாவோட சாப்பிட அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி குருமாவோட சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கு. சில்லி சிக்கன் பார்க்கலாம். சில்லி போனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிறவராக இருந்தீங்கன்னா இந்த ஷாப் தாண்டி தான் நீங்கள் போவீங்க. வந்தீங்கனாலே இங்கே நீங்கள் சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா குக் ஆகிருக்குங்க. சில்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக குக் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வந்து சிக்கன் ரைஸுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து விரும்பி கேளுங்க. அழகாக அவரே பண்ணித்தராரு. டேஸ்ட் அருமையாக இருக்குது. வியூவர்ஸ், இங்கே கஸ்டமர்ஸ் வந்து ஒருத்தர் இருக்கார், ரெகுலராக வருவாருங்களாமா. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம், என் பேர் பஷீர். சார் இங்கே எப்பவுமே ரெகுலராக வந்து சாப்பிடுவீங்களா? இங்கே நான் வண்டி வேலைக்கு வரும்போது இங்கே தான் சாப்பிடுவார் வழக்கமாக. அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. கூடலூர் எனக்கு சொந்த வீடு. எப்படிங்க சார் டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. அதனால தான் இங்கே கண்டினியூ சாப்பிட்றேன். வரும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. சுத்தமாக வச்சுருக்கு. அதான் மெயினாக இருக்குது. எப்படி சார் இந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குங்களா? உள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லாம் நீட்டாக இருக்குது. அது உங்களுக்கு கவர் பண்ணியிருக்குங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் பார்க்குறதெல்லாம் நம்ம பார்த்த இடம் வரைக்கும் நல்லா தான் வச்சுருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீட்டாக இருக்குது. முதல்ல சுத்தமாக வச்சுருக்கு. அதான் நீட்டாக வச்சுருக்கேன். சுத்தமாக வச்சுருக்கு. அதான். தேங்க்யூ. வியூவர்ஸ், மற்றும் ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? என் பேர் முருகதாஸுங்க. சரிங்க. ஊட்டி கூடலூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது. அதேமாதிரி வந்து எந்த தொந்தரவும் எல்லாம் நீட்டாக சப்ளை பண்ணுறாங்க. இன்னும் நல்லா நீட்டாக இருக்குது. இது போகிற வர வழிவர்கள் டிரைவருங்களுக்கும் வந்து நல்ல இடம் நிறுத்தி சாப்பிட்றதுக்கெல்லாம் சௌகரியம் இருக்குது. நல்ல சௌகரியம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயும் நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபேமிலி வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நல்லா ரேட்டும் கம்மி, சந்தோஷமாக இருக்கும். நல்ல கடை சௌகரியம், எல்லா வண்டி நிறுத்துற சௌகரியம் இருக்குது. பாத்ரூம் எல்லாமே சௌகரியம் இருக்குது. சாப்பிட்டு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறோம். சரி, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னால் இங்கே என்ன சொல்லுவீங்க? நம்ம வந்து எல்லாமே நல்லா சாப்பிட்றது தான். எல்லா பொருளுமே இந்த பொருள் தான் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த மதியானம் சாப்பாடு, மீன், லாங்குவேஜ் எல்லாம் வெஜிடேரியன் ஃபேமிலி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா கடை சுத்தமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு நன்றிங்கண்ணா. நன்றி. பரவாயில்ல. இங்கே வந்து சித்ரா மெஸ்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து அருமையாக இருக்குங்க. ஆனால் சிக்கன் ரைஸ் எல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? எப்படிங்க? ஆமாண்ணா, நானே தான் பண்ணுறேன். டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குங்கண்ணா. அதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? அது ரகசியம். அது அவ்வளோதான். அது வந்து சிக்கன் ரைஸ் வந்து நான் வந்து அது நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டவங்களாம் சொல்லிட்டு தானே போயிருக்கீங்க, நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க. நல்லாயிருக்கும். சிக்கன் ரைஸுக்கு வந்து சில விஷயங்கள் அது வந்து நல்லா முறையாக வந்து வேறு இந்த இஞ்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. உங்கள் கடைக்கு இன்னும் வியூவர்ஸ் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. வாண்டிங்கண்ணா. ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.